Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mode. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா ஃபீனிக்ஸ் 2025ல தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு ஆக்ஷன் ஸ்போர்ட்ஸ் டிராமா மூவி. சூர்யா விஜய் சேதுபதி தான் லீடர்ல எடுத்து நடிச்சிருக்காரு. அனலர்ஸ் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ 17 வயசுலேயே ஒரு எம்எல்ஏவை வெட்டி கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு வந்துடுறாரு. எம்எல்ஏட பொண்டாட்டி ஹீரோவை ரெவெஞ்ச் எடுக்கிறதுக்காக ஜெயிலே வச்சு முடிச்சுக்கட்டுன்னு சொல்லி ரவுடிகளை அனுப்ப நம்ம கதையோட ஹீரோ அத்தனை பெரிய பொழுது கட்டி பண்ணக்கூடிய சம்பவம் என்ன, எதுக்காக எம்எல்ஏவை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போறாரோட வாழ்க்கையில என்ன நடந்துச்சுங்கிறத இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. தமிழ் சினிமாவோட 30 வருஷ டிகேடை எடுத்து பார்த்தா தெரியற அளவுக்கு பயங்கர சிம்பிளான போரிங்கான டெம்ப்ளேட்டட் ஆக்ஷன் டிராமா ஸ்டோரி தான் எடுத்து இங்க திரும்ப ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க. ஸ்டோரி அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இம்ப்ரெசிவா அட்ராக்டிவா இல்லாம போயிடுச்சு. பெர்ஃபார்மன்ஸ்லயுமே நம்ம கதையோட ஹீரோ பூமர் ஸ்டாரா வந்து ஷைன் ஆக நிறைய இடத்துல ட்ரை பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு டைலாக் கூட பேசாம முறைச்சிக்கிட்டே வம்புலுக்கு தான் ட்ரை பண்ணியிருக்காரு ஆடியன்ஸை பார்த்து. செகண்ட் ஹாஃப்ல ஒரு சில விஷயம் அவர் பேசினாலும் அந்த அளவுக்கு மாஸ் மூமெண்ட் அட்ராக்டிவா கிரியேட் பண்ற அளவுக்கு அவருக்கு எனர்ஜி பத்தலையோன்னு ஃபீல் பண்ற லெவலுக்கு தான் சீன்ஸோட பிரசன்டேஷன் இருந்துச்சு. ஓவராலாவே படம் டெக்னிக்கலா நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமோகிராஃபி, சாங்ஸ் சொல்லி எல்லாத்தையுமே பார்த்து ப்ராப்பரா பண்ணியிருந்தாங்க. ஸ்டண்ட்டுக்கு அப்ளாஸ் தர அளவுக்கு அனலர்ஸ் அவரோட சம்பவத்தை 3 ஃபைட்ல டாப் நாச்சா அட்டகாசமா பொழந்துகிட்டி காமிச்சிருக்காரு. ஜெயில் சீனு கோர்ட்டு முன்னாடி நடக்கக்கூடிய சம்பவம்னு சொல்லி நோட் பண்ணி சொல்ற அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு அவரோட ஒர்க் இந்த படத்துல. பட் இவ்வளவு அழகா இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச உனக்கு யாருக்கிட்ட பேசணும்னு தெரியலங்கிற லெவலுக்கு தான் சூர்யாவை வச்சு ஆக்ஷன் டிராமால சம்பவம் பண்ணியிருக்காரு. அண்ட் அதை தாண்டி படத்துல நோட்டபிளா அட்ராக்டிவா எதுவுமே இல்லாம போயிடுச்சு. செகண்ட் ஹாஃப் பயங்கர ஸ்லோவா இருந்துச்சு. கமர்ஷியல் மாஸ் மசாலா ஆக்ஷன் டிராமா மூவி தான். மிக்ஸ்டு மார்ஷியல் ஆர்ட்ஸை வச்சு இவங்க என்னதான் கம்பி கட்ட ட்ரை பண்ணியிருந்தாலும், ஸ்போர்ட்ஸ் டிராமா டெம்ப்ளேட்டை டச் பண்ணாம ஜஸ்டிஃபை பண்ணாம தப்பிக்கணும்னு நினைச்சிருந்தாலும், கதைக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லையாடான்னு கேள்வி கேட்கிற மாதிரி தான் சம்பவம் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் படத்துல எந்த கேரக்டருமே ஸ்ட்ராங்கா இல்ல. படத்தோட கான்ஃபிளிக்ட் அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவா இல்லாம போயிடுச்சு. படம் பயங்கர ஸ்லோவான ஒரு டோன்ல பிளாட்டா இருந்துச்சு. இன்னுமே என்கேஜ்மெண்ட்டை கிரியேட் பண்ற மாதிரியான ஹை மூமெண்ட்ஸ் இருந்திருந்தா அட்ராக்டிவா இருந்திருக்கும். ஏன்னா படத்துல பிளாஷ்பேக் போர்ஷன், எமோஷன், லாஜிக்னு சொல்லி எந்த ஒரு இடத்துலயுமே டிராமா கை கொடுக்கல. டென்ஷன் பில்டிங்கே இல்லாம ஒரு சீன் ஈஸியா எடுத்து வச்சிருக்காங்க. வீக்கான வில்லனை காமிச்சதுனாலே ஹீரோவும் பயங்கர வீக்கா தெரிஞ்சாரு. சோ இவங்க பண்ண நினைச்ச விஷயத்தை இன்னும் பெட்டராகவும் என்கேஜிங்காகவும் ப்ராப்பராகவும் பண்ணியிருந்தா நல்ல ஒரு அவுட்புட் கிடைச்சிருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் ஒப்பீனியனா இருந்துச்சு. கேஸ்டிங்ல ஃபோக்கஸ் பண்ணாம ரைட்டிங்ல ஃபோக்கஸ் பண்ணிருக்கலாம். ஒரு ஸ்டார் கிட்ட வச்சு படம் பண்ணும்போது இன்னும் பெட்டரான ஒரு ஸ்டோரி இருந்திருந்தா ஒரு நல்ல ரீச் கிடைச்சிருக்கும்னு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. சோ போர் அடிச்சா டைம் பாஸ்க்காக பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஆவரேஜான மூவிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. இந்த ஃபீனிக்ஸ் வீலான் மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் அளவுன்னு கேட்டீங்கன்னா 5 out of 10. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, சப்போர்ட் பண்ணி. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லியும் அப்டேட்ஸ் உங்களுக்கு அந்த டாடா பை, see you, love you all.